நாளே ரோடு சூடாகி நடந்தே போக முடியல. வீடே இல்லாத மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அதே கஷ்டம்தான் இந்த பறவைகளுக்கும். இப்படியா சில வருடங்கள் கடந்தன. அதே ஊரில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். காற்று சரியா கிடைக்கல, மூச்சே பிடிக்குது. சிலர் காற்று சிலிண்டர், காற்று பை சுமந்து சைக்கிள் வண்டியில் செல்கிறார்கள். ஒரு காலத்தில் மரம் கொடுத்த காற்று இலவசம். இன்று அதே காற்று பணத்துக்கு. தன் தந்தையின் சிறுவயது புகைப்படத்தை பார்த்த அந்த சின்ன பெண், அப்பா, அவ்வளவு மரங்கள் ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதே, இப்போ இல்ல, ஏனப்பா என்று கேட்டது. மரங்களிலிருந்து காற்று நமக்கு கிடைக்கிறது. காற்று நமக்கு முக்கியம்னா அப்போ நமக்கு மரங்களும் முக்கியம்தானே? அந்த கேள்விக்கு அவள் தந்தையிடம் பதிலில்லை. மௌனமாக இருந்தார். சில நேரம் ஒரு குழந்தையின் கேள்வி 1000 மனிதர்களின் மனசை உலுக்கிடும். அடுத்த நாள் அதே சிறுமி தன் தந்தையுடன் கையில் மரக்கன்றை எடுத்துக்கொண்டு அதே ரோட்டின் ஓரம் மரக்கன்றை நட்டாள். ஒரு மரம் 10 மரமானது, 10 மரம் 100 மரமானது. அப்போதுதான் மக்கள் உணர்ந்தார்கள், நம்ம வசதிக்காக நம்மை பாதுகாத்த மரத்தையே இன்று வெட்டிட்டோமே, இப்போ இழந்துட்டோமே. அதற்கு பிறகு அந்த இடத்தில் பல மரங்களை நட்டார்கள். மரம் இருந்தாதான் மனிதன் வாழ முடியும். மனிதர்கள் இல்லாம மரங்கள் சந்தோஷமா வாழும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களும் சேர்க்கிறார்கள். மண்ணில் மரக்கன்றுகளை நடுகிறார்கள். உள்ளத்தில் மாற்றம் பிறக்குது. காலம்